ஒன்னி ஒரு வருஷமாமா என்னதே தீரல முழுங்கி பிந்திலேயே கூட்டினமே மாமா பிரியமானம் குடலையே ஜன்னலாத்தான் திறந்து வச்சி மாமா ஜமக்கலத்தை விரித்து வச்சி ஜன்னலாத்தான் திறந்து வச்சி மாமா ஜமக்கலத்தை விரித்து வச்சி நல்ல பாம்பு ஐயோ ஆத்தாடி போலீஸ்கார் வந்துட்டாரு சார். நாங்க ரோட்ல எதுவும் நாடகம் நடத்தல சார். சார் ரோட்ல நடத்துற வீட்ல நடத்துற அதெல்லாம் கிடையாது சார். இது மேடை சார். நீங்க இங்க வந்து தடுக்கணும் சார். யோ மேடையை நான் தடுக்கல. பர்மிஷன் வாங்கி தான் நடத்திட்டு இருக்கேன் சார். பர்மிஷன் வாங்குனே இல்ல? ஆமா. எத்தனை மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்குன சார்? விடிய கால 5:30 மணி வரைக்கும். விடிய கால 5:30 மணி. நீ எந்த ஸ்டேஷன்ல வாங்குன? எந்த ஸ்டேஷன்ல வாங்குன? நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. யோ ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்குன சரி. என்னைய வந்து பாத்தியா நீ? உங்களை எதுக்கு பார்க்கணும்? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருக்குல. நீங்க எந்த ஸ்டேஷன்ல சார் இருந்தீங்க? நான் ஸ்டேஷன்லயா? பேங்க்ல முக்கியமான வேலையா? பேங்க்லயா? பேங்க் ஆபீசரா? அப்ப பேங்க் ஆபீசர் இல்லையா? பேங்க் ஆபீசரா நீங்க? இல்ல இப்ப ஏடிஎம் இருக்குல. ஏடிஎம்ல நீங்க என்ன பண்றீங்க? ஏடிஎம் மிஷினுக்கு வாட்ச்மேன் வேலை. வாட்ச்மேனா? யார பாத்தியா வாட்ச்மேன்? என்ன வாட்ச்மேன் இவ்வளவு வாய்க்கில பேசி? மரியாதை விட்டு போயிரு. வாட்ச்மேனுக்கு என்ன மரியாதை? என்ன வாட்ச்மேன்? யாரல வாட்ச்மேன்? நீங்க யார் சொல்ல வாட்ச்மேன் சொன்னது? டென்ஷன் ஆயிருவேன். யார் வாட்ச்மேன்? நடுரோட்ல ஆடி இருக்க பாரு. பின்னாடி எத்தனை வண்டி நிக்குதுன்னு பாத்தியா? டிராபிக் ஆகி. பாக்குறதுக்கா வந்திருக்காங்க. என்ன பாக்குறதுக்கு வந்து வண்டியை ஓரமா பாட்டிடுவீங்க. நீங்க போய் குறுக்க வந்து ஆடத கெடுத்து விட்டீங்களே சார். யார் யாரு? 34 43 அந்த வண்டியை எடுத்து ஓரமா போடியா. நடுரோட்ல ஆடிக்கிட்டு சார் கோச்சுக்காதீங்க சார். இது என் பொழப்பு சார். என்னமா பொழப்பு? நம்ம தெருவுல ஆடி பொழைச்சிக்கிறீங்க. குறுக்க வந்து இந்த கடை ஆரம் பாக்குறாங்க. நான் ஆடிட்டே ஆரம் பாக்குறாங்க. இல்ல சார் அவர் பொழப்பு ஆடினா எல்லாம் கோட்டி போயிடுது. அப்படிலாம் ஆடல சார். நீ ஆடலையா? நான் ஆடணும் சார். ஆடினா தான் பொழப்பு சரி. அதுக்காண்டி இப்ப நடுரோட்ல ஆடிக்கிட்டு சார் ஓரமா தான் சார் ஆடிக்கிட்டு. நல்லா ஓரமா நீ ஆடிக்கிட்டு கிடக்குற. என்ன வரும் சார்? கோபப்படாதீங்க சார். கொஞ்ச நேரம் பர்மிஷன் கொடுங்க சார். ஒரு நாள் எங்களுக்கு எவ்வளவு டிராபிக் ஆகி போச்சு தெரியுமா? டிராபிக்கை சமாளிக்கிறவங்க நாங்க பண்ற வாடி எங்களுக்கு தான் தெரியும். என்ன சார் பண்ற? கூட்டம்னா அப்படிதான் சார் இருக்கும். கூட்டம் அப்படித்தான் இருக்கு. ஆமா. அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல சார். நான் ஒத்துழைப்பு தரேன் சார். என் தொழிலுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சார். யாரியா அன்னைக்கு ஒருத்தர் என்னை மாட்டி விட்டு போயிட்டாயா? டிராபிக்ல நின்றுக்கிட்டு இருந்தேன். அவன் வண்டி தான் நினைச்சுக்கிட்டு தள்ளிட்டு போடான்னு அது எவன் வண்டினே தெரியல. அவன் தள்ளிட்டு போயிட்டான். அவன் வந்து என்ன சொல்லிட்டான் கடைசியில? அவர் தான் சார் ஐயா தான் தள்ளிட்டு போச்சுன்னாரு. அவன் தள்ளிட்டு போயிட்டான். நான் மேல நான் டிராபிக் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். தள்ளிட்டு போடான்னு இல்லை. அவன் பாட்டு தள்ளிட்டு போயிட்டேன். என்னைய கொத்துட்டு போயிட்டேன். உங்க பேசுக்கு மரியாதை கூட தள்ளிட்டு போயிருக்காரு. என்ன தப்பு இருக்கு? நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுறீங்களா பொம்பளை? சார் எங்களை ஆடினாதான் சார் பொழப்பு. எவ்வளவு கஷ்டப்படுற மதியலா? ஏமா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க சார்? ஏமா எந்த வேலை வேணாலும் பாத்துப்புலாம். ஆனா போலீஸ் வேலை பாக்குறது மட்டும் எவ்வளவு சிரமம் தெரியுமாமா? எப்படி சொல்றீங்க நீங்க? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு நீ நிம்மதியா நாடகம் ஆடுறிய. நாடகம் பாக்குறாங்கல்ல. ஆமா சார். யாருங்கிற? யாரு காரணம்? எங்க காவல்துறை ஒத்துழைப்பு தான். பாதுகாப்பு. ஆமா ஆமா சார். ஏமா நாங்க ஒத்துழைப்பு கொடுக்காட்டி நீங்க ஆட முடியுமா? அது முடியாது சார். நீங்க அது மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. சார் கண்டிப்பா கொடுப்பேன் சார். இனிமேல் கண்டிப்பா கொடுக்கணும் சார். நீ என்ன சொன்னாலும் செய்வேன் சார். பர்மிஷனோட ஆடணும் சார். சார் என்ன கம்பு ரொம்ப பெருசா இருக்கு சார். அடி இவ்வளவு பெரிய கம்பு நான் பார்த்ததே இல்ல. அடிச்சு கம்பு சுருங்கி போச்சுமா. பேசாம கம்பு சுருங்கி பாத்திருக்கேன். கம்பு வீங்கி வந்து பாத்திருக்கேன். கம்பு அடிச்சு வீங்கி நீ தானே பாத்திருக்கேன். ஏமா நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம். நீ கம்பு சுருங்கி போச்சு வீங்கி போச்சு. அப்ப என்ன சொல்ற போறீங்க நீங்க? எப்படி முதல்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா உனக்கு? என்ன கஷ்டப்படுறீங்க? டிராபிக் டியூட்டி பாத்திருக்கியா நீனு? எடுத்துக்காட்டுக்கு நம்ம சங்கத்துக்கு வந்து திரும்புறோம்ல. அதுவும் 4 ரோட்ல காலையில அவர் டியூட்டிக்கு வரும்போது பாத்திருக்கியா இல்லையா? எப்படி சார்? டிராபிக் டியூட்டிக்கு எப்படி? அவர் கருப்பசாமி சார் வருவார்ல. எப்படி வருவாரு? காலையில 9 மணிக்கு டியூட்டிக்கு வருவார். 9 மணிக்கு டியூட்டி எப்படி போவாரு? நல்ல வேலை மாத்துறாரு. பார்த்தா 9 மணிக்கு நல்ல பரபரப்போட வேலை வைப்பாரு. சுறுசுறுப்பா. 9
9 மணிக்கு மேல பரபரப்பா சுறுசுறுப்பா பாப்பாரு. சரி சார். மத்தியானம் 11 12 மணி ஆயிரும். அப்ப எப்படி? அப்ப உடம்பெல்லாம் வேலை செய்யாது. ஏன்? கை மட்டும் தான் வேலை செய்யும். எப்படி? என்ன வேகம் குறையறப்பல இருக்கு? வா 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 12 மணிக்கு இப்படி ஆயிரும். 3 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் தொப்பி பீலாம் கொண்டு போயிரும். ஷாமா. அப்ப எப்படி கூப்பிடுவாரு? ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பொட்ட வெயில்ல நிப்பாரு அவர்லாம். நம்ம வெயில் அடிச்சா நல்லா போய் நிக்கிறோம். கண்டிப்பாங்க. முடியுமா? அது முக்கியமான டிராபிக் வேற அது இடம். இடுப்புல கையை வச்சிருவாரு. அப்ப உடம்பு வேலை செய்யாது, கையும் வேலை செய்யாது. வேலை செய்யாம ரொம்ப நேரம்லாம் தூக்க மாட்டாரு. வேற 3 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. என்ன இப்படி கூப்பிடுறீங்க? சாயங்காலம் 6:30 மணிக்கெல்லாம் டூட்டி முடிச்சு போறப்ப போவாரு. எப்படி வரையில கம்பீரமா அந்த மனுஷனே. அப்பெல்லாம் கையெல்லாம் அப்ப வேலை செய்யாது. அப்புறம் வேற என்ன வேலை செய்யும்? 6:30 மணிக்கு மண்டை மட்டும்தான் வேலை செய்யும். எப்படி நொறுக்கி போட்டு போயிருவேன். வாடா இங்க. அவ பண்ணி என்ன எவ்வளவு இம்சை எவ்வளவு கஷ்டம் ரொம்ப தெரியுமா? சிரமமான வேலை தான். கண்டிப்பா தாங்க. திடீர்னு ஒருத்தர் ராத்திரி 10 மணிக்கு தூக்குல தொங்கிருவேன், இல்ல மருந்து குடிச்சு செத்து போயிருவாங்க. ஐயா ஆமா, அடிபட்டு செத்து போயிருவாங்க. என்ன அப்புறம் அப்புறம் நாங்க தான் போய் நிக்கணும் இங்க. பாதுகாப்புக்கு தான் சார். ஆமா, வீட்டுல நிம்மதியா பொண்டாட்டி பிள்ளையோட எங்களால இருக்க முடியாது. தீபாவளி பொங்கல் கூட கொண்டாட முடியாது. ஏமா நீ இந்த வேலை நீ இந்த வேலை தான் பாக்குறியா? உனக்கு வேற வேலை தெரியாதா? அந்த விட தான் பாத்துட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்தே. ஏமா இன்னைக்கு பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. சார் என்னென்ன வேலை வாங்குறாங்க? அதான் தெரியாது சார். தெரிஞ்ச தொழில் வந்து ஆடுறதா சார். எனக்கு உனக்கு தெரியாதா? தெரியாது சார். நான் கத்துக்கிட்டது இல்ல. ஏமா ஒரு ஆர்டிஓ நானு என்கிட்ட நீ சொல்லிருக்க கூடாது. நீ சார் இந்த உதவியெல்லாம் பண்ணுவீங்களா எனக்காக? ஆர்டிஓ அவர் ஆட்டக்கார பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்க சார். உனக்கு உதவி இல்லமா? உனக்கு நான் காரு பஸ் லாரி எல்லாமே நான் ஓட்ட சொல்லி தரேன். கடிச்சு விடாத. கால காடுங்க தெய்வமே. என்ன பண்ண போற? நானும் பணம் ஓட்டலாம் முயற்சி பண்றேன். அப்படியா? ஆனா ஓட்ட முடியல. உனக்கு ஓட்ட நான் சொல்லி தரேன். நீங்க ஓட்டி கத்துக்கிறீங்களா சார்? கார் நான் கேர்மா சார் லைசென்ஸ் வாங்குறது என்ன வச்சு தான் நீ வாங்கணும். நான் என்ன லைசென்ஸே வாங்கலையே. நான் என்ன பேசணும்னே தெரியல. நீ ஏதாவது கெட்டப்ப எடுத்துட்டு வாடான்னு சொல்லி சட்டை இல்லாம பேண்ட் இல்லாம நான் அதை கருப்பையா அதை கருப்பையா சாப்பிட்ட ஓசி வாங்குறக்குள்ளே அவரு படுத்த வாரு. எனக்கு வேணுமா? ஐயா சாமி எனக்கு ஒரு நாளைக்கு கொடுன்னு அவர்கிட்ட கெஞ்சி வாங்கிட்டு வரேன். நான் வாடகைக்கு வாங்கிட்டு வரேன் அவர்கிட்ட. இங்க வாரு, உனக்கு வண்டி ஓட்ட நான் சொல்லி தரேன் சார். முன்னாடி ரவுண்டா இருக்கும்ல, என்னது சார் ரவுண்டா? அதுக்கு பேர் தான் ஸ்டீரிங். இது மாதிரியா? கீழே 3 இருக்கும் பாரு. கீழே அது இல்லம்மா, ஆக்சிலேட்டர் பிரேக் கிளட்ச்னு இருக்கும். அத தான் தேடிட்டு இருக்கறோம்னால முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்சை மிதிச்சிட்டு மாமா சார் நம்மளே சொல்லி கொடுப்பா. நீ நல்லா சாமி கும்பிடு. இவர் நல்லா ஓட்டு வரோம்ல. இங்கிட்டு வா, இங்க திரும்பியா. ரொம்ப பூஜை பண்ணிக்கிறாங்க. இங்கிட்டு வா, இங்கிட்டு வாமா. முதல்ல என்ன பண்றோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்சை பிடிச்சாங்க. சரிங்க சார். அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போகும். வண்டி கொஞ்சம் வேகமா போனா கிளட்சை பிடிச்சி மேல ஏத்துறா. என்ன வாய் ஆன் போகுது? என்ன சார்? வெளியில வந்து வெளியில வண்டிக்கு வாய் திறக்குது. அது செகண்ட் கியர். செகண்ட் கியர்ல பல்லு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓல்லல ஆச்சரியமா சார். செகண்ட் கியர். செகண்ட் கியர். வண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமா போறோம்னா போனா என்னவா? இழுத்த வாட்ல அது கீழ போட்டோம்னா ஆமா தேர்ட் கியர். ஓஹோ, இன்னும் நண்டா வண்டி வேகமா போறோம். இன்னும் வேகமா போகணும்னா கிளட்சை மிதி மேல ஏத்து. என்ன நாக்கெல்லாம் வெளியில நாக்கு தள்ளிடுச்சு. நான் 4 கியர்க்கே நாக்கு தள்ளுது. இன்னும் கியர் இருக்கா? இருக்கு. ஆத்தாடி, மொத்தம் 6 கியர். இன்னும் 5 கியர் இருக்கு. வண்டி இன்னும் வேகமா போறோம்னா அது எப்படி சார்? அது இழுத்த வாட்ல என்ன முகர தொங்கிருச்சு. உள்ளடா உள்ள 2 கோன் பாட்ரஸ் கிரீஸ் போடாம கிரிட்டு கிரிட்டுன்னு சவுண்ட் கேக்குது. ஆயில் போடலையா? இல்ல, திடீர்னு ஒரு வண்டி நிப்பாட்டி வண்டியை ரிவர்ஸ் எடுக்கணும்னா அது எப்படி எடுக்கிறது? நான் நல்லா பிண்டுவேன். ஐயோ, இந்த கியர் புடிங்கிட்டு வந்துருச்சு சார். என்ன கையோட வந்துருச்சு கியரு? சரி வா, நீங்க ரொம்ப விரசா இருக்கீங்க. சீக்கிரம் வாமா. நான் பண்றேன் பாருங்க. வாமா வாமா, ஆடி ஒரு செக்கப் வேற போணும். பைபாஸ் ரோட்ல வசூல் சார் ஆரம்பிக்கலாம் சார். சார் முதல்ல எதை பிடிக்கணும்? காய் ஒரு ஓட்ட நிக்கிறேன். அதான் இந்த தேர் இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த ஓட்ட தானே லைட்டா கியர்ல கைய வை சார். ஏயா, நான் கை வைக்கும்போது ஐயோ நொய்யோன்னு சார் கைய சத்தம் பாருங்க. லைட்டா கைய வை. என்ன வண்டி கூசுதா? காஜி மாமா
என்ன ஒண்ணுது? போடு ஃபர்ஸ்ட் கூசுதா? ஃபர்ஸ்ட் கியர் போடுப்பா. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர். நல்லா இருக்கு. இவன் வேற ஏமா என்ன பண்ணிக்கிறீங்க இந்த இடத்துல? நான் அந்த ஆட்டம் ஆடிக்கிறேன் சார், வியாபாரம் பண்ணிக்கிறேன். என்னடா கண்ணே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி கழட்டுங்க. ஆமா, ஐயோ நீ ஆட்டக்கார போனாமா, சீக்கிரம் ஆடுமா. என்ன அவரை பாக்குற சொல்றேன் பாருங்க. 100 ரூபாய்க்கு உலக்க வித்துட்டீங்கன்னா அப்புறம் எதுல அளந்து விடுப்பியா? ஏங்க நான் விக்கிறது உலக்கு இல்லங்க, உலக்குல போடுற அந்த பழம். பிள்ளை எதுலயே அளந்து விக்குது. வேலையை பாரியா முதல்ல. அடி மொத்த கல்லு மொத்த கல்லும். என்ன அவரை சொன்னேன்? இலதா பழம். நான் வியாபாரத்தை தெரியாம சரி விடு, பாடியாச்சு. ஒத்த கல்லு மூக்குத்தியா, ஒத்தையில வர நீ வப்பியா. அடி ஒத்த கல்லு முக்கத்தியா, ஒத்தையில போற பலை நீ நிப்பியா. என்ன பண்ற? நான் நோட்டீஸ் அடிச்சு அப்ப சக்க சக்க அச்சு அடிக்கிறீ என்ன? அந்த வேலையை தான் பார்த்தேன். எந்த வேலை? கொரோனா டயத்துல நான் பார்க்காத வேலையே கிடையாது. அந்த வேலையுமா? காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். சரி. மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறது. ஏன் அடிக்க வந்தாங்க? 3 தப்பு எழுத்து பிழை. அது கிளம்பி அடிப்பாங்களா? கல்யாண பத்திரிக்கை எழுத்து பிழை வர்றது சகஜம் தான். ஆமா. 3 தப்பு வந்துருச்சு. 3 என்ன பண்ணீங்க? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. சரி. புள்ளி வைக்காம விட்டு எமபெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். ஐயே. ரெண்டாவது தப்பு, அது என்ன தப்பு? சித்தப்பன் பெரிய ஊரெல்லாம் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். சரி. மணக்குடின்னு வருது பாரு. ஆமா. அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டு போடாம சின்ன சாமி கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி, நக்கடி 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 நக்கடி. ஐயே. மானு ஓட்டாத்தானே மணக்குடின்னு வரும். வெளுத்தாம என்ன பண்ணுவாங்கள? மாவை எடுத்துட்டு கடைசி அந்த தப்பு. 3ஆவது தப்பு. அவன் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. சரி. சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரும்னு அடிக்க சொல்லி. முதல் நாளே வாங்க அப்படின்னு. நான் சனியனே புறப்பட்டு குடும்பத்தோட வரும்னு அடிச்சு. நீ கல்யாணத்துக்கு நீ யாரை தான் கூப்பிடுவ? ஆடி எங்க பக்கலங்க, வாடி கம்ப கலங்கு. நாய் எப்படி நாய் மா கால்த்தி இருந்திருக்க. நாய் காலத்துக்காதுமா. முதல்ல குலைக்கும். பொட்டை நாய் முன்னாடி போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். அது எப்படி தெரியுமா? முதல்ல அது எப்படி சைஸா கெஞ்சிருது. எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன ஒண்ணு 2 நாளா விரட்டிட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்க. போன வர மாட்டேன், அந்த கருப்பு நாயோட உருட்டிக்கிட்டு கலந்துருக்கேன். என்ன சொல்ற? வெளுத்து போய் வளர்த்தியானு அங்க ரூம்ல கெஞ்சிர ரொம்ப தெல்லாவட்டா கெஞ்சிர. இது ஆம்பளை எப்படி கெஞ்சும், பொட்டனா எப்படி தெரியுமா வளைக்கும்? அது எப்படி? ஏன் அப்படி கத்துது? ஏன் மூடு தெரியல, பள்ளிக்கு மேல போயிரும். ஸ்டாண்டர்டு 40,000 ரூபாய், மொத்தம் 80,000 ரூபாய் கட்டியிருக்கேன். கணன்னு போக வேண்டியது. ஆனா அந்த ஜேங்கிற வார்த்தை சொன்னான் பாரு, அது எப்படி அவ்வளவு அருமையா சொன்னேன். அருமையானா எங்க ஆசை 80,000. முன்னாடி எல்லாம் பள்ளி எடுத்துக்கு போனாங்கன்னா என்ன கேட்பாங்க? நம்ம பேரண்ட்ஸ் போய் டீச்சர்கிட்ட நல்லா சாப்பிட்றானா, பசங்க நல்லா படிக்கிறாங்களா, நல்லா படிக்கிறானா, என்ன பண்றான், சேட்டை பண்றானா, அப்படிதான் கேட்போம். கேட்போம். இப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிடறாங்க.
வர சொல்லிடுறாங்க நம்மளை சரி பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லிவிட்டு வர சொல்லி அவங்க கேட்குறாங்க என்னன்னு வாத்தியார் வீட்டில் நல்லா படிக்கிறானா, நல்லா சாப்பிட்றானா, நல்லா படிக்கிறானா சேட்டை செய்ய அப்படின்னு வாத்தியார் சேட்டை கேட்குறாங்க. பண்ணாம இருக்கானா? வீட்டில் நல்லா படிக்கிறானா, அப்புறம் இருக்கிற 80,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கிட்ட விட்டோம். அப்படியே நல்லா படிக்கிறானா நாங்கள் தான்டா உங்கள்கிட்ட கேட்கணும். இப்ப அவங்க நம்மள்ட்ட கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அடி சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே அடியே அடியே இவளே ஒன்றும் இல்லை, எல்என்டியில் ஒரு லோன் வாங்கிவிட்டா இந்த பாடு வரேன். ஆம்பளை வாழ்க்கை எதில் ஓதுங்கிற? பாதி நாள் ஃபோனில் போகுது, பாதி நாள் பொம்பளை நீங்கள் வாங்கின லோனில் போயிட்டு இருக்கு. வாங்கி அந்த காசு காட்டு ரோஜா வாசமுள்ள காட்டு ரோஜா நன்றி பாராட்டு. ஒத்த கல்லு சாமி முக்குத்தியா முக்குத்தியா. இது என்ன பாட்டுது? என்னன்னு கேட்க மாட்டேன். மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் மண்ணு போடட்டு. கேளு, இனிமே பிரபண்ண கிளாஸுக்கு நீ டெய்லி போற. என்ன பாட்டு பாடுற நீ? அவன் கிளாஸுக்கு நான் போவா? பாட்டு படிக்க. அப்புறம் அவன்கிட்ட இருக்க அப்படி சொல்லி கொடுக்க. அவன்கிட்ட இருக்க 5 பிள்ளையில ஏன்ட்ட வந்துடும் பாடம் படிக்க. ஆத்தாடி மாமரத்து பூவெடுத்து மஞ்சவண்ணு நான் தொடவா பூவெடுத்து உங்களையும் கெடுத்துட்டானா? பூவெடுத்து பூவெடுத்து நிலவெடுத்து எந்திரியா? தவக்கல மல்லாக்க படுத்த மாதிரி கிடக்கு. ரோட்ல அடிபடுத்த மாதிரி கிடக்குற. எந்திரியா முத. இங்க இருக்கேன். சத்தியா என் பேரு அடுத்த வரும்போது பேரே மாத்தி விடுவோம் இருக்கு. மகிழாடும் பறகில நாங்க ஆடி இருக்கோம். சீசனுக்கு டான்ஸ் வேணும்டா. அது சும்மா சும்மாடா. பாட்டுக்கு இந்த புள்ள சர்க்கஸுக்கு கிளம்பிருச்சுன்னா போச்சுடா. இருடா பேசாம எல்லாம் சவுந்தரப்படுத்துற பாடுது. பெங்களூர் இருக்குன்னு இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கும். பெங்களூரை காணோம், கண்ணில் கூட நீ காமிக்கல. நீயும் பெங்களூர் இருக்குங்கிற நம்பிக்கையில நானும் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்குறேன். உன் பேண்ட் விழுந்தாலும் பெங்களூர் கிடைக்காது. அது சும்மா கிடக்குதுல்ல, சும்மா கிடக்குதில்லையே. எலவு மணி தோறுபட்ட தின்பதில்லையே. பாழும்பழம் வேண்டாங்குது, பந்தி மெத்த வேணுங்குது.
ஏட்டிடல் டொமேட்டோ பங்குத்த ஆட்ட மாடுவே என்ன காலை ஒடுக்கியா ஆட்டமாடுவேன் பட்டப்பாடுவேன் ஜோக்க ஆட்டமாடுவேன் ஏக்கா ஓட்ட ஓடுவேன் ஏ அதக்தா ஏ குமக்தா ஏ அதக் அதக் ஏ குமக் ஏட்டில டொமரி நகை கவசம்லாம் கைதட்டி பாராட்டி போச்சு. லலிதா ஜுவல்லரியில் வாங்கின நகை எல்லாம் போச்சு. அம்புட்டு லலிதா ஜுவல்லரி, கல்யாண் ஜுவல்லரி. சரி வாங்கிக்கிறோம் விடுங்க. அது பக்கத்தில் இருக்க கவரிங் கடையில் வாங்கினது. என்னதான் ஆம்பளை எந்த வேலைக்கு பெண்கள் செய்யக்கூடாது. ஏங்க பெண்களுக்குன்னு தமிழ்நாட்டில் தனிச்சிற பேருக்கு பெண்கள் தான் நம்ம நாட்டின் பெண்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பிறந்து இருவாரு ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனேன்னா நிம்மதியா சாகட்டும்னு அவங்கள முச்சந்தியோட முக்காடு போட்டு விரட்டி விட்டுறாங்க. இங்க போனாலும் வருவோம் நாங்க. எல்லாரும் உன்னை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. காதல்னா காக்காப்பி மாதிரி. காக்காப்பி மாதிரியா? ஏன் காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி தான். ஏங்க அப்படி சொல்றீங்க? நடந்து போயிட்டு இருப்பேன், காக்காப்பி எப்போ நம்ம தலையில விழுகும்னு தெரியாது. ஆமா அதே மாதிரி தான் காதல் எப்போ நம்ம மனசுக்குள்ள வரும்னே தெரியாது. காக்காப்பியை கூட தொடச்சிடலாம். காதல் தொடக்கிறக்குள்ள அவன் படுற வாடு பெரும்பாடு. அது பரவிடும் முளைக்கிறதுக்குள்ள. காதல்ங்கிறது பனைமரத்துல ஏறுற மாதிரி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏறினவனுக்கு நொங்கு, அங்கேருந்து விழுந்தவனுக்கு சங்குடான்னு ஒதுக்கிட்டு யாரு போயிருவாங்க. ஏறிட வேண்டியதான் விழுகாம. நீ தான் என் பொண்டாட்டியா வருவேன்னு எங்க வாத்தியார் சின்ன வயசுலயே சொல்லுவாரு. ஏங்க இப்ப நடக்கிறது எப்படிங்க சின்ன வயசுல சொல்லிடுவாங்க? நீ எல்லாம் பண்ணி மேய்க்கதான்ட்டு லாய்க்கு எப்படி பாரு. என்ன பண்ணிடுறேனியா? வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணியை மேய்ச்சிருக்கேன், அது குட்டி பண்ணியை போட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன். இன்னமா தொந்தரவு பண்ணுது? ஆமா, குழந்தை பிறக்கிறவங்க சந்தோஷமான விஷயம் தான். ஆமாங்க. இல்ல அரசாங்கம் ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்றாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? மாசமான பெண்களுக்கு எவ்வளவு பணம் தராங்க? எங்க 28,000 தராங்க. எவ்வளவு சிரமப்பட்டு மாசம் மக்கறோம். ஒரு 2000 ரூபாய் காசு எங்களுக்கு தர்றாங்களா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. ரொம்ப வருத்தப்படுறீங்களே. அப்பெல்லாம் பாருங்க பெண்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அது மாதிரி அரசாங்கத்தை ஆண்களும் கொடுத்தாங்க. 3000 காசு, 6 லிஸ் ஆப்பிள், அரிசி. அது என்ன எது கொடுத்தாங்க? புள்ள வரக்காம குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா கொடுத்தாங்க. நாங்க பெத்த விட கொடுத்தவங்க பெக்க வேணாம் கொடுக்குறாங்க. அது ரைட்டு. இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எது கொடுத்தாங்க? ரத்த ஊறதான். அவன் கொத்தோட அறுத்து எடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ரத்தம் ஊர்னா என்ன, ஊராட்டி என்ன? ஆமா, செத்த பாம்புக்கு முட்டையை வச்சானா பாலை வச்சானா உடஞ்ச செல்லுக்கு எதுக்குடா டெம்பர் கிளாஸ்? அத சொல்லுங்க. உன்னை பார்த்து காதல் வந்துருச்சு. எப்படி கை விட்டுற மாட்டீங்களே? சோறுங்கிற கையை கொண்டு கடைசி வரைக்கும் வாங்க. என்ன மணிமாளிகைதான் கண்ணே, தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலிக்கே வரும் காணிக்கை இல்லை, பயங்கவில்லை மன்னா. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் மாட்டேன். கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் தூங்காதே. உன்னை எல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகைதான் கண்ணே.
கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாடு மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே. நன்றி நன்றி. உங்களை பார்த்ததுமே எனக்கு காதல் வருது. காதல் வந்ததெல்லாம் இருக்கட்டும் சத்யபிரியா. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா நானும் செத்துருவேங்க. அப்பவே சொன்னான் ஜாதகக்காரன், என்னன்னு செத்தாலும் ஜனிய உன்னைய விடாது உன் கூட தாண்டா வரும்னு. என்னையா சொல்ற? சரி 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 சரி. அவ்வளவு பாசம். அப்படியா? ஏங்க என்னங்க என் கண்ணத்துல விழுகிற குழிய பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்ணத்துல விழுகிற குழிய பத்தி என்ன நினைக்கிறேன்? அவசரப்பட்டு படுகுழியில விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப இது குழியா? காதல்ல விழுகிறவங்கள குழியில தான் விழுகிறேன். விழுந்தா எந்திரிச்சிடணும், அதுல கிடந்தாதான் பிரச்சனை. என்ன படுகுழியா இருக்கு, எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. தெரிஞ்சுதானே விழுகிற விட. மஞ்ச பொடி தேக்கையில மஞ்ச பொடி தேக்கையில நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள மஞ்ச பொடி தேக்கையில நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள கண்ணி தொட்ட தேகமெல்லாம் இந்த கண்ணத்தோடும் காலம் இப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு உள்ள மஞ்ச பொடி தேக்கையில ஏன் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள சாரலுக்கு யோகமடி குண்டு மல்லிப்பூவுக்கு ஒரு நேரமடி விட்டா கையெழுதொரு பாரமடி தொட்டு தொட்டு சேர்ந்து பின்னும் தீருமடி பொண்ணோட கையாக நானும் மாறி பொண்ணோட பூவோட கூடி கண்ணாடி பாராத காயும் தேடி கண்ணே நான் தெம்மாங்கு பாடி ஒன்னா சேரு வந்தா போதும் ஏறோ மோகோ தானா தீரும் மஞ்ச பொடி தேக்கையில ஏன் நெஞ்சு நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள முட்டான முட்டு வந்து பூத்ததென்ன பூவுக்குள்ள சேடு வந்து சேர்ந்ததென்ன தேனாறு உன்னுதடு வந்ததென்ன தேனெடுத்து நான் இருந்த நேரம் என்ன உன்னோட பூமேனி ஓடும் தேர் எப்போது ஊர்வலம் கூறு பன்னீர பூவாக தூவும் போது பஞ்சாங்க நாள் என்ன பாரு கையும் கையும் கூட நேரம் காதல் ராகம் காதோ பாடும் மஞ்ச பொடி தேக்கையில ஏன் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள கண்ணி தொட்ட தேகமெல்லாம் இந்த கண்ணத்தோடும் காலம் இப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ள மஞ்ச பொடி தேக்கையில என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள மஞ்ச பொடி தேக்கையில என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள. நன்றி நன்றி பாராட்டு. நான் காதல் பண்ணும்போது எப்படி பண்ணேன், நீ என்ன வெறும் மஞ்சப்பொடின்னு கையை பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டியா? என்னங்க கோபப்படுறீங்க? இப்படியா காதல் பண்றது? எப்படி பண்ணணும் தெரியாதுல்ல எனக்கு, நம்ம பண்ணதில்ல. சிவாஜி கணேஷ் ஐயா காதல் எப்படி தெரியுமா? அது எப்படி இருக்கும்? இங்க வா, இடுப்புல கையை வை, இப்படி திரும்பு, கண்ணத்துல கண்ணை ஒட்டு, மயக்கம் என்ன அவ்வளவுதான், ஒரு தூக்குதான். கோழி காதல் மாதிரி அவர்லாம் பொசுக்குன்னு முடிஞ்சு போயிருந்தார். மயக்கம் என்ன அவ்வளவுதான், அவரே காதல் முடிஞ்சு போச்சு. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஐயா அவர் இடுப்புல எல்லாம் கையை வைக்க மாட்டார், இங்க வச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாரு. அவர் உதடு ஒரு சைஸா உருட்டிக்கிட்டு போகும் பாரு அந்த பாட்டுல, இன்பமே சைஸா உருட்டிக்கிட்டு இருப்பாரு.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா காதல் தெரியுமா? அவர் எப்படி அது ஒரு சுத்தோட முடிஞ்சு போயிடும். சுத்துனா வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, அவ்வளவுதான். கமலஹாசன் ஐயா காதல் தெரியுமா உனக்கு? அது எப்படி இருக்கும்? தெரியாதா? ஆஹா. என்ன சத்தம் இந்த நேரம்? ரதியின் என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியா? காதல் நீ ஆரம்பிக்கல. இல்ல ஆ. படு, இந்த பாட்டுல கதாநாயகி ஏய், கெடுத்துரு. ஐயா இது காதலுக்கு யாரும் படுக்க கூப்பிடுற? இந்த பாட்டுல அப்படித்தான் நான் வர கெடுத்தாரு. மாட்டேன். சரி, இந்த காதல் பிடிக்கல உனக்கு? ராமராஜ ஐயா காதல் வேணுமா? நடுத்தரமா? சூப்பரா பண்ணுவாரு. ஆமா. செண்பகமே 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 தென்புதிகை சந்தனமே தேடி வரும் என்ன சேர்ந்திருந்தா சம்மதமே செம்பாயி. ராமராஜ இந்த பாட்டுல போட்டு காலி அடிச்சு விட்டு பாலை கறந்துக்கிட்டு செம்பாயி. நான் கரவாமாடா மாடு வத்து மாடத்தான் மோகரைய போச்சு. பாரு. என்ன பண்றது? கண்ணி அவன மோகரையில அடிக்கிற. சரி, மாட்டுக்கு வரல, வேற எது வருதா? ஏய் அது ஐயர் கேட்டாரு. பிச்சிரேன் படவா. ஆஸ்பத்திரிக்கு போல. ஓ ஒட்டுக்குண்டி.